வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாளொரு நற்கவியாக இன்று அறிவில் முழுமை எய்த என்ற 1982ஆம் ஆண்டு ஞானக்களஞ்சியம் என்ற நூலிலிருந்து ஒரு கவிதையை சிந்திக்க இருக்கிறோம். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர் நெறியே அறம் என்றாகும். ஒழுக்கத்தில் கடமை, ஈகை இவ்விரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்று பாரீர். ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும், உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும். மேலும் ஒழுக்கமே இறையுணர்வில் ஒளி உண்டாக்கி உயர்த்தி அறிவில் முழுமை எய்த வைக்கும் என்று நமக்கு ஒரு கவியை கொடுத்திருக்கார். ஒழுக்கம் என்றால் அழகான ஒரு சாமியத்தை அருட்தந்தை அவர்கள் அறிவிக்கின்றார். எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றினாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு ஏற்படாத வண்ணம் நாம் செய்யக்கூடிய செயல்களாயிட்டும், சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், எண்ணக்கூடிய எண்ணங்களாக இருக்கட்டும் சிறப்பானதாக இருப்பதே ஒழுக்கம் என்று சொல்கிறார்கள். இதற்கு முரணாக செய்யக்கூடியதை பாவம் என்று விளக்குகிறார். அதையே மகரிஷி அவர்கள் சிறப்பான முறையிலே ஒருவர் ஒழுக்கத்தோடு இருந்தால் போதும், அவர்கள் கடமையையும் ஈகையும் சிறப்பாக செய்வார்கள். ஏனென்றால் கடமையும் பிறருக்கு உதவக்கூடிய உதவியையும் செய்துவிட்டு ஒழுக்கத்தில் மேன்மை இல்லாமல் இருந்தால் அந்த இரண்டும் பிரயோஜனம் கிடையாது. ஆகவே இந்த ஒழுக்கத்திலேயே கடமை, ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருக்கிறது என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு தெளிவாக கூறுகிறார். இப்பேற்பட்ட ஒழுக்கம் நம் வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கும், உயர்ந்த மக்கள் செல்வங்களையும் கொடுக்கும் என்று அருளுகின்றார். மேலும் ஒழுக்கத்தோடு இருக்கும் போது நாம் உள்ளதை உணர்ந்து அல்லதை தவிர்த்து நல்லதை செய்யக்கூடிய அந்த இறை உணர்வும் அறநெறி வாழ்க்கையும் நாம் செய்வதற்கு இந்த ஒழுக்கம் பேருதவியாக இருக்கும் என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். ஒழுக்கம் என்பது பார்க்கும் பொழுது மகரிஷி அவர்கள் நமக்கு சிறப்பா இரண்டொழுக்க பண்பாட்டிலே சொல்லியிருக்கார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று இரண்டொழுக்க பண்பாடாக நமக்கு அருளிருக்கின்றார். ஐந்தொழுக்க பண்பாடாக இருந்ததை சுருக்கி மென்மேலும் சிறப்படைவதற்காக இரண்டொழுக்க பண்பாடையாவது நாம கடைபிடிக்கணும் என்று கூறி அதில் ஒன்றை மட்டும் கண்டிப்பாக நாம் செய்யணும். அதாவது நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் என்ற ஒரு முதல் ஒழுக்க பண்பாடை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பின்பற்றணும். இரண்டாவதாக துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேன், முடிந்த அளவில் நான் உதவி செய்வேன் என்று இரண்டாவதாக ஒரு சாய்ஸா நமக்கு கொடுத்திருக்காரு. ஆகவே இந்த அறிவில் முழுமை எழுத வேண்டும் என்றால் நாம் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். எண்ணம், சொல், செயலால தூய்மை பெற்று சிறப்படையணும். எல்லா மதங்களும் நமக்கு போதிப்பது அந்த இறையுணர்வு என்று சொல்லக்கூடிய ஒரு செயலையும், இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றிணைந்த உயர்ந்த நெறியான அற வாழ்க்கையையும் தான் நமக்கு போதிக்கின்றன. ஆகவே இறையுணர்வு பெற்ற நாம் அந்த ஒழுக்கம், கடமை, ஈகையோடு வாழ வேண்டியது நமது தலையாய கடமை. அதைதான் வள்ளுவர் பெருந்தகை கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய செயல்பாடுகள் சிறப்பான செயல்பாடுகளாக இருந்தாலும், ஆனால் ஒழுக்கம் தவறிய செயல்பாடுகளாக இருந்தமையானால் அது கண்டிப்பாக மேன்மையுறாது, சிறப்பு பெறாது. ஆகவே நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டியது நமது தலையாய கடமை. வள்ளுவர் பெருந்தகை கூட ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், அந்த உயிரை விட மேலானது அந்த ஒழுக்கம் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஒழுக்கத்தை நம் வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்திரிதாய் வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை என்ப துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டும் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக உள்ளமெலா ஒன்றுபடு என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.